மிக முக்கியமான 2 சம்பவங்கள் ஈரானுடைய போரில் நேற்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அதாவது அமெரிக்கா என்ன சொல்லுகிறார்கள், ஈரானுடைய முழுவதை நாங்கள் அழித்து விட்டோம், இனி அங்கே அழிப்பதற்கு ஒன்றுமில்லை, அவர்களுடைய ராணுவ தளங்கள், அவர்களுடைய ஆயுத குடங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டோம், இனி அங்கே அழிப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அடுத்த ஒரு சர்ப்ரைஸை நேற்றைக்கு ஈரான் இறக்கி உள்ளது. கிட்டத்தட்ட அமெரிக்கா மற்றும் UK மிக சேஃபான ஒரு இடத்தில் இருந்து ராணுவ பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கும் போது அடுத்த சர்ப்ரைஸ் அவர்களுக்கு போயிருக்கிறது. இது உலகத்தை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஈரானுடைய அணுசக்தி நிலையத்தின் மேல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் குண்டு போட்டு தாக்கி இருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்றைய தினம் திடீரென்று பல ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த அணுமின் நிலைய சோதனை கூடத்தை அடித்து தும்சம்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த போரில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் போது அமெரிக்கா போன வாரங்களில் நேட்டோ நாடுகளிடம் உதவி கேட்டிருந்தது. ஆனால் நேட்டோ நாடுகளோ உதவி கொடுக்க மறுத்திருந்தது. அப்படி இருக்கும் சூழலில் நேட்டோ நாடுகளில் ஒரு நாடான UK மட்டும் தன்னுடைய விமான தளத்தை அமெரிக்காவினுடைய விமானங்கள் வந்து செயல்படுவதற்கு உதவி செய்திருக்கிறது. இது ஈரானுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்திருக்கிறது. இதனால் மிக கடுமையாக எச்சரித்தும் உள்ளது. அப்படி இருக்கும் போது அமெரிக்கா மற்றும் UK கூட்டு ராணுவ படை பயிற்சியானது டிகோ கார்சியா என்ற தீவில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது எங்க இருக்கிறது என்றால் நம் இந்திய பெருங்கடலில் மிக தொலைவில் இருக்கிறது. இதனுடைய நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 24 கிலோமீட்டர், அகலம் 7 கிலோமீட்டர், இவ்வாறான ஒரு சிறிய தீவு. இது ஈரானிலிருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது. ஆனால் ஈரான் இதுவரைக்கும் 2000 முதல் 2500 கிலோமீட்டர் உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளை மட்டும்தான் தாக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த UK நாடு கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது. ஆனால் அவர்கள் குறைவாக எடை போட்டிருந்தார்கள் ஈரான் மேல். தற்போது திடீரென்று ஒரு சர்ப்ரைஸை நேற்றைய தினம் ஈரான் இறக்கியுள்ளது. அது என்னவென்றால், இவர்கள் கூட்டுப்படையாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த தீவில் 2 ஏவுகணைகளை ஏவி உள்ளது. அதில் ஒன்று செயலிழந்து விட்டது, மற்றொன்று அங்கு போய் தாக்கி இருக்கிறது. அதன் விவரம் பற்றி முழுமையாக தெரியவில்லை. அவ்வளவு தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் தன்னிடம் இருக்கு என்பதை நேற்றைக்கு ஒரு சர்ப்ரைஸாக வெளியிறக்கியுள்ளது. இது உலக நாடுகளை மிக அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக அமெரிக்காவிற்கு உதவி வழங்கிய UKவிற்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஈரான் சொன்னா அதை செய்வார்கள் என்பது அனைத்து நாடுகளுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஒருவேளை UK கொடுத்திருக்கக்கூடிய இந்த விமான தளத்திலிருந்து அமெரிக்கா ராணுவம் ஈரான் மேல் ஏதாவது தாக்குதல் நடத்தினா அடுத்த டார்கெட் UKயில் இருக்கக்கூடிய லண்டன் மற்றும் மிகப்பெரிய நகரங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக மற்றொரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படை சேர்ந்து ஈரானுடைய நட்டாஸ் என்று சொல்லப்படக்கூடிய நியூக்ளியர் சைட், அதாவது அணுமின் நிலைய சோதனை கூடத்தை குண்டு போட்டு தாக்கி இருக்கிறார்கள். இதனை ரஷ்யா வன்மையாக கண்டித்துள்ளது. ஏனென்றால் இந்த தாக்குதல் மிக மோசமானது, இந்த அணுசக்தி கசிந்தால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ரஷ்யா வன்மையாக கண்டித்திருக்கிறது. இதற்கு ஈரான் என்ன செய்தார்கள் தெரியுமா? அடுத்த சர்ப்ரைஸை இஸ்ரேலுக்கு இறக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேல் மிகப்பெரிய ஆன்டி சிஸ்டம்ஸ் எல்லாம் வைத்து பயங்கரமாக தடுத்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நேற்று இரவு இவர்களுடைய அதிநவீன சக்தி கொண்ட ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள். அது போய் துல்லியமாக இஸ்ரேலுடைய டிமோனோ அராட் என்று சொல்லப்படக்கூடிய நியூக்ளியர் சைட்டை போய் தாக்கி முழுமையாக அளித்திருக்கிறது. இந்த போரை நாம் தொடர்ந்து பார்க்கும் போது முதலில் தொடக்கி வைப்பவர்கள் எல்லாம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தான். அதை முடிப்பது ஈரான். அது எல்லா விதத்திலும் அப்படிதான் இருக்கிறது. அப்படி பார்க்கும் போது இந்த போரை நீங்கள் தொடங்குவதாக இருக்கலாம், ஆனால் முடிப்பது நாங்களாக தான் இருக்கும் என்று சொன்ன கூற்றின்படியே இந்த போர் அப்படிதான் முடிவுக்கு வரும் என்று சொன்னால் அது மிகையாவாது. ஆகவே இது போன்ற உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.